இந்த குரு பயிற்சியில் அடுத்து துலாம் ராசி. இந்த துலாம் ராசி எப்படி இருக்கு? இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள்லாம் நல்லதெல்லாம் நடக்க போகுது சொல்லுங்க. துலாமிற்கு தான் ரொம்ப ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் நிறைய ஏற்படும். அதன் மூலியமா அதிர்ஷ்டத்தை வந்து ஈஸியா வரவழைத்து கொள்ள போறாங்கன்னு சொல்லலாம். அப்ப எல்லாத்துக்குமே போர்க்கொடி தூக்குவாங்க. நினைச்ச நேரம்லாம் போர்க்கொடி தூக்கிடக்கூடாது. அப்ப இந்த நேரம் நீங்க வந்து சிறப்பாக திட்டங்களை தீட்டி உங்களுடைய ஸ்டெப்பை 1 by 1 இல்ல கருத்து வேறுபாடால கணவன் மனைவி பிரிந்திருந்தா நீங்களே பேசி தீர்த்து குடும்பம் ஒன்றிணைகிறது. குடும்பத்துல இது வரைக்கும் அமைதி இல்ல, ரொம்ப வந்து ஆர்குமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்களே வந்து சமாதானமாகி எல்லாமே இதுவாயிடுவீங்க. சொல்லுவோம்ல, காக்கா உட்கார பணம் பழம் விழுந்ததுன்னு. நேரம் நல்லா இருக்கும்போது முயற்சி எடுங்க, பக்குவமா போய் அதை வந்து நீங்க சரி பண்ணி பலனை பெற்று கொள்ளுங்கள். இவங்க யாரை வழிபடணும், எந்த அம்மனை வழிபடணும் அப்படின்னா, அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேங்க ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ வந்து ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, 3 பெயர்ச்சி, இதில் இப்போ நடக்க போகிறது குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியில் 12 ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடர் கலையரசி ஆதித்ய சொர்ணலட்சுமி அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. வாங்க நேரடியாக அவங்களையும் நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம்மா. வணக்கம்மா. குரு பயிற்சி வருது, அது எப்போ வருது, எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி? 12 ராசி, அதில் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு சொல்லுங்கம்மா. குரு பயிற்சி நம்ம எல்லாரும் வந்து எதிர்பார்க்கறது தான். ஏன்னா மற்ற கிரகங்களை விட வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து குரு வந்து பயிற்சி ஆகுறார். இந்த குரு வந்து யாருக்கும் நல்லவரும் இல்லை கெட்டவரும் இல்லை. ஏன்னா 9 கிரகங்களுமே நல்லதையும் செய்வாங்க கெட்டதையும் செய்வாங்க. ஏன் இந்த குரு பயிற்சியை வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த பார்வை, அது ஸ்தான பலம் இல்லாட்டி கூட, அது ஒரு மறைவான இடத்துல இருந்தாலும் கூட அது வந்து பார்க்குற பார்வை வந்து நன்மை செய்யுன்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து இந்த வருடத்திலேயே 3 இடங்கள்ல பயணிப்பார். இப்போ மிதுனத்தில் இருக்காரு. இப்போ வரக்கூடிய ஜூன் 1 அன்னைக்கு நம்மளுக்கு இரவு தான் அவர் வந்து பயணிக்கிறாரு. எங்க கடகத்துக்கு பயணிக்கிறாரு. அப்புறம் அதிசாரத்துல அக்டோபர்ல என்ன பண்ணுவார், திருப்பி சிம்மத்துக்கு போவார். வேகமா போயிடுறாரு. இப்படி 3 இதுல பயணிக்கிறதுனால நிறைய மாற்றங்கள், உலகளாவிய அளவுல இயற்கை சீற்றங்கள், நிலநடுக்கம், எப்போ மழை பெய்யும், எப்போ பூகம்பம் வரும், எப்போ புயல் காற்று அடிக்கும், எப்போ வந்து எரிமலை வெடிக்கும், எப்படி பூமி பிளந்துக்கிட்டு போவோம். மழைலாம் வந்து முன்ன மாதிரி 6 மாதம்லாம் மழை பெய்யாது. ஒரே நாள் 1 ஹவர்ல பெஞ்சா 3 மாசத்துக்குரிய மழையும் பொத்துன்னு பெஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதே போல இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ராகு நம்மளுக்கு கும்பத்துல இருக்கிறவரு, அடுத்து வந்து நம்மளுக்கு மகரத்துக்கு வருவாரு. கேதுவும் பிரேராஸ்க்கு போவோம். அப்போ குரு கேது சேர்க்கை, இங்கேருந்து இவர் சனியை வேற பார்ப்பார். அப்போ நிறைய மாற்றங்கள் அரசியல்ல இருந்து உலகளாவிய அளவுல இருந்து, நம்ம இதுலயே வந்து இப்போ எலெக்ஷன்லாம் எப்படி பரபரப்பா போகுது, பலம் குன்றியவர்கள் பலம் வாய்ந்து, பலம் வாய்ந்தவர்கள் பலம் குன்றி, இப்படி மாறி 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 எப்பவுமே சிம்மத்திலையும் கும்பத்திலையும் ராகு கேதுகள் இருக்கும்போது, கேந்திரத்துல சூரியன் வரும்போது அரசியல பெரிய மாற்றங்கள் காணலாம். அதே போல அரசியல் தலைவர்கள் உயிரில இருந்து, அவங்க பேருக்கு களங்கம் விளைவிக்கிறதுல இருந்து, இப்ப வரக்கூடிய குரு பெண் ராசியான கடகத்துல வர்றதுனால பெண்கள், ரொம்ப பிரபலமான பெண்களுடைய பேர் வந்து ஒரு பேசுறது எல்லாருமே பார்க்குறோம்ல. இப்போ ஊடக நாகரிகம் எல்லாமே பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு அவதூறுகள் வருவது, அவங்க ஆரோக்கியம் பார்த்துக்கிறது, இதெல்லாமே பார்க்கணும். அதே போல் அரசியல் தலைவர்கள், செலிபிரிட்டிகள், அதே போல் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, அதுக்கெல்லாமே இப்பெல்லாம் வந்து எடுத்துட்டு வரணும்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அதே போல் தங்கம் வந்து முதலீடு செய்யறது ரொம்ப அதிகரிக்கும். பால் சார்ந்த பொருட்கள், நீர் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து, அதே போல நம்ம கால்நடை விவசாயம், நம்ம பழங்காலம் இருக்கு இல்லையா, இந்த இயற்கை விவசாயம், அதெல்லாம் பெருகும். இப்ப இந்த காலகட்டம்லாம் வந்து இந்த பித்ரு தோஷம்லாம் சொல்றாங்க, அப்படிலாம் பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த விவசாயிக்கு கால்நடைகளுக்கு இந்த கருப்பு நிற ஆடுகள்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஏழை விவசாயிகளுக்கு எங்களுக்கு இந்த பித்ரு தோஷன்றதெல்லாம் போயிடும். போகும்போது ஏன்னா நிறைய அதான சொல்றாங்க, உயிரோட இருக்கும்போது இருக்கிற அம்மா அப்பாவுக்கு நம்ம சோறு போடுறது கிடையாது சொல்லுவாங்க. நம்ம ஒரு பழமொழியே இருக்கு, நம்ம பின்னாடி வந்து செவுத்துக்கு வச்சு அழுவாங்கன்னே இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சின்ன சின்னதெல்லாம் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு, விவசாயத்துக்கு இந்த மாதிரிலாம் நம்ம உதவி பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். புது புது நோய்கள் நிறைய வரும், எல்லாத்துக்குமே மருந்தும் கண்டுபிடிப்புல இருக்கும். அதே மாதிரி ஊடகம், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஊடகத்துறையில ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். இந்த போன்லயே போய் வந்துருச்சு, இதுக்கு மேல எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரியே வரும். ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதுதான். அதே போல ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகள் சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமும் நடக்கும். அதே போல அரசியல் தலைவர்கள் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், இதுல மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு, ஏன்னா மகரத்துக்கு வந்தோடனே தொழிலாளிகள் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உழைப்பின் ராசி
முதலாளித்துவம் தொழிலாளித்துவம் வந்து காரசாரமாக வாதங்கள் போக போகுது. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுன்னா, தொழில் ஒரு பக்கம் நலிவடைஞ்சாலும் வரி வாய்ப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாகிடும். பராப வருடமே நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, போன வருடத்தை விட இந்த வருடம் நல்லா இருக்குமானா இதுவும் வந்து நம்ம அப்படியே பிதுங்குது. இனிமே 2031 வரைக்குமே இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம கடந்து வர்றதுக்கு தான் இறை மார்க்கத்தை கண்டிப்பாக பிடிச்சிக்கணும். சேரிட்டி, தான தர்மம். ஏன்னா சனி இருக்கிறது 12, காலச்சக்கரத்தின் 12, 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நம்மளே முதல்ல வர்ற சம்பளத்தில் முதல் ஒரு சிறிய தொகையை தான தர்மத்துக்குன்னு வச்சுட்டோம், ஏழை எளியவருக்கு வச்சுட்டோம், எல்லா உயிர்களையும் நம்மளை போல பாவிச்சோம்னா என்னைக்குமே அனைவருமே சந்தோஷமா நல்லதே நடக்கும். அதேதான். ஏன்னா கடகமே வந்து அதுதான் அதனுடைய கோட்பாடே. அதான் அந்த இடத்துல குரு வரும்போது நம்மளும் அந்த மாதிரி இருந்துட்டோம்னா நம்மளை போல அடுத்த உயிர்களையும் நேசிக்கிற மாதிரி. ஏன்னா சனி உச்சமாவது நம்மளுக்கு மீனத்துல, அதுவும் அதான் சொல்றாரு. சுக்கரனாலே 4 கார் வாங்கணும், 2 வண்டி வாங்கணும், 4 கல்யாணம் பண்ணிக்கலாம் கிடையாது. உன்னம் போலவே எல்லா உயிர்களையும் நேசின்றது தான். அப்படி இப்போ செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட இடர்களையும் கடந்து வந்துடலாம். வெரி குட்மா, ரொம்ப அழகழகாலாம் சொல்றீங்க. உண்மையிலே சொல்கிறேன், அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு எனக்கு, அவ்வளோ அழகாக பேசுனீங்க. இந்த குரு பயிற்சியில் அடுத்து துலாம் ராசி. இந்த துலாம் ராசி எப்படி இருக்குது? இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள்லாம் நல்லதெல்லாம் நடக்க போகுது சொல்லுங்கள். துலாமருக்கு தான் ரொம்ப ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் நிறைய ஏற்படும். அதன் மூலியமாக அதிர்ஷ்டத்தை வந்து ஈஸியாக வரவழைத்து கொள்ள போகிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 9ல் இருந்து குரு செய்யாததெல்லாம் 10க்கு வந்து செய்வார். என்னம்மா 10ல் வந்தால் பதவி பறி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களேன்னா அதை தான் நீங்கள் இங்கே மாற்றி எடுக்கணும். என்னன்னா இது வரைக்கும் தொழிலில் என்னென்ன பிரச்சனை, எதனால் நம்மளுக்கு இது வரைக்கும் தொழில் அமையல, என்னென்ன தப்புலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஆராய்ந்து தெரிந்து நீங்கள் ரெடியாக இருக்கணும். அடுத்து 10க்கு வரப்போறாரு, அப்போ தொழிலை வந்து டெவலப் பண்ணிக்கணும், உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும், உங்கள் தொழிலில் புது புது யுக்திகளை கையாளணும். அப்போ அப்கிரேட் பண்ண உங்களுக்கு அவுட்கிரேட் கிடையாது. அப்போ வெளியூர் வேலை வாய்ப்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. வெளியூர் பயணங்கள், ஏற்கனவே 6ல் வந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் இருக்கார். அப்போ நோய் இல்லை, கடன் இல்லை, எதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கும் அவர் வந்து உத்தரவாதம் அளிப்பார். உடல் ஆரோக்கியத்தை வந்து எப்போவும் வந்து துலாம் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா இவங்க ராசியில் தான் சனி உச்சமாகக்கூடியது. அப்போ எல்லாத்துக்குமே போர்க்கொடி தூக்குவாங்க, நினச்ச நேரம்லாம் போர்க்கொடி தூக்கிடக்கூடாது. அப்போ இந்த நேரம் நீங்கள் வந்து சிறப்பாக திட்டங்களை தீட்டி உங்களுடைய ஸ்டெப்பை 1 by 1 தொழிலில் என்னென்ன பண்ணணும், கெரியரில் என்னென்னலாம் நம்ம மாற்றிக்கணும், பிஸ்னஸில் எந்த அளவுக்கு நம்ம போட்டு பட்ஜெட்டை போட்டு நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும், இதையெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல தன வருவாய் வரும். தொழிலில் வந்து நான் சம்பளமே இல்லாமல் வந்தேன்லாம் இருக்காது, குடும்பத்தை அமைச்சு தந்துடும். இது வரைக்கும் கல்யாணமே ஆகாதவங்களுக்கு கூட வயசாகி போயிடுச்சு, நிறைய வந்து எதிர்பார்ப்புகள்லாம் வச்சுருந்தாங்கன்னா வேண்டாம், நம்மளுக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் வந்து நம்ம பண்ணியே ஆகணும்ன்ட்டு அதை பார்க்குறது. இல்லை கருத்து வேறுபாடால் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் நீங்களே பேசி தீர்த்து குடும்பம் ஒன்றிணைகிறது. குடும்பத்தில் இது வரைக்கும் அமைதி இல்லை, ரொம்ப வந்து ஆர்குமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்களே வந்து சமாதானமாகி எல்லாமே இதுவாகிடுவீங்க. சுக சௌகரியங்களை பெருக்கி கொண்டுடுவீங்க. இப்போ உங்களுக்காக வந்து ஒரு லோன் வாங்கி அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு காரு, நம்மளுக்கு நல்ல ஒரு லக்ஸுரியாக வாழும். இதில் இருக்க பெண்கள்லாம் ரொம்ப டாம்பீகமாக நம்ம வந்து ஒரு இதுவாக இருக்க சமூகத்தில் நம்ம வந்து ஒரு பெருமையாக இருக்கணுன்றதை காட்டிக்குவாங்க. அதுக்காக உழைக்கவும் செய்வாங்க, சும்மாலாம் நினைக்க மாட்டாங்க, உழைக்கவும் செய்வாங்க, அதற்காக ஆசையும் படுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லா இதுவாகவே ஆகிடும். நல்ல இது கிடைக்கும், ஆக்கப்பூர்வமான. நான் சொல்லிட்டேனே, எவ்வளோக்கு எவ்வளோ 6ஆம் இடம் என்பது நீங்கள் எல்லாமே திருத்தி கொள்ளலாம், ஆக்கப்பூர்வமாக செயல்படணும். நீங்கள் இப்போ வந்து நீங்கள் முன்னுக்கு வரலன்னா ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்கள் தப்பு எதுன்னு நீங்கள் திருத்திக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு 11ல் கேது இருக்குது, 5ல் ராகு இருக்குது. அடுத்து உங்களுக்கு 10க்கு போகிறதுக்கு முன்னாடி தொழிலை ஸ்திரப்படுத்தி நீங்கள் ஒரு அளவாக உட்காந்துருங்க. திருமணம்னா திருமணம் பண்ணி உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் வர காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக கடந்துக்கணும். சொல்லுவோம்ல, காக்கா உட்கார பணம்பழம் விழுந்ததுன்னு. நேரம் நல்லா இருக்கும்போது முயற்சி எடுங்க, பக்குவமாக போய் அதை வந்து நீங்கள் சரி பண்ணி பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். இவங்க யாரை வழிபடணும், எந்த அம்மனை வழிபடணும் அப்படின்னா, திருமலையில் காளி இருக்குது, அந்த அம்பாலை வழிபடும் பொழுது வெள்ளிக்கிழமையில இல்லை திங்கக்கிழமையில இன்னும் வழிபடும் பொழுது இன்னும் சிறப்பான பலன்களை வந்து காணலாம். நல்லா வந்து அன்னதானம் திங்கக்கிழமையில 1 to 2 யாருக்காவது வந்து உணவு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன ப்ரொசீஜர் தான். சில்லறை பணம் மேலே உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி எலுமிச்சங்காய் ஊறுகாய் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட கொடுக்கும் பொழுது இவங்க தொழில் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக அமைஞ்சிடும். ஏன்னா தொழிலுக்காக தான் இவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. இதில் இருக்கக்கூடிய சுவாதிக்கு ஒரு தொழில் அவ்வளோ சீக்கிரம் அமையாது. தொழிலில் இருந்தாலும் தக்க வைத்துக்கொள்ள அது பாடுபடணும். அவங்களுக்கெல்லாம் ஒரு நிறையான தொழில் அமையறதுக்கு நிறைய பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆகணும். வானத்தை பார்த்து பேச ஆரம்பிச்சிடணும். ராகு சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடுவார். ஆகாய தத்துவத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணிடணும். எப்போ சொல்லுவோம்ல, பிரபஞ்சம் அண்டவெளி தான். அதனால்தான் அம்பால வந்து பிரபஞ்சத்தின் பேரரசின்னு சொல்லணும். பிரபா அப்படின்னா வெளி, பஞ்சம் அப்படின்னு சொல்றோம், அஞ்சம், 5 பஞ்சபூதங்கள்லாம் பிரபஞ்சம் அஞ்சம் சொல்றோம் இல்லையா, அது.
அந்த பிரபஞ்சத்தின் பேரரசி தான் அம்பா. அப்ப அம்பால வணங்க 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 இவங்களுக்கு அருமையான அங்க திருமலைக்கு போக முடியாம தானே இங்க இருக்கிற அம்பால வழிபட்டுருங்க. அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் வந்து சுக்கிரனோட அம்சம் தான். அப்ப நீங்க வழிபட இல்ல ஒரு சாந்தமா இருக்கிற அம்பா, எந்த அம்பாலையோ மனசார நினைச்சாலும் சாமி வந்துட போகுது நம்ம கண்ணு முன்னாடி. நம்ம நம்பிக்கை தான் அது. அது மாதிரி நம்ம அந்த வழியை எடுத்துட்டு வந்துடும். நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யறவங்களுக்கும் ரொம்ப அருமையான பலன் இந்த காலகட்டம். பண்ண சிறப்பாக்கி கொள்ளலாம் அங்க வாழ்க்கையை. துலா ராசிக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவி. நன்றி நன்றி நன்றிம்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. துலாம் ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒன்றும் இல்லை, அவங்க சொன்ன மாதிரி ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒன்று தாங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்ன ராசியோ அந்த ராசி அவங்க சொல்லும்போது ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பரிகாரங்கள், கோவில்கள், உங்களுக்கு இப்போ என்ன இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன நடக்க போகுது எல்லாமே அவ்வளோ அழகாக சொன்னாங்க. எல்லாம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, சந்தேகம் இருந்ததுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணி நேரிலேயே ஜாதகம் வேணாலும் பார்த்துக்கலாம். எந்த டவுட்னாலும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.